வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து ஒரு HP கவர்மெண்ட் லேப்டாப் தான் வந்து சர்வீஸ் ஒன்று பார்க்க போறோம். இந்த சர்வீஸ் வந்து நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லாஸ்டா வந்து நமக்கு ஒரு டெல் லேப்டாப் ஒன்று சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த ஹார்ட் ஹெல்த் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த சார் வந்து லேப்டாப் ரெடி பண்ணி எடுத்துட்டு போன பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரு HP லேப்டாப் ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் லேப்டாப்பு. அந்த லேப்டாப்பும் எனக்கு ஸ்லோவா இருக்கு, அதையும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப்பும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த லேப்டாப்ல என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, சார் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த இமேஜ்ல என்னன்னா, லேப்டாப் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஷட் டவுன் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்னால் கெஸ் பண்ண முடியல, நீங்கள் லேப்டாப் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். லேப்டாப்பை நான் செக் பண்ணும் பொழுது எனக்கு வந்து சரி ரைட், ஒருவேளை இதில் OS கம்ப்ளைண்ட்டாக இருக்குமோ, ஒருவேளை அப்டேட் பண்ணும் பொழுது இதில் சாஃப்ட்வேர் ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் ஒரு OS வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ OS இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு லேப்டாப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னன்னா அது லேப்டாப் வந்து நம்ம OS முடிச்சிட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்து இருந்துச்சு. என்னன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்னன்னா ஒரு லேப்டாப் வந்து ஒரு OSனால ஷட் டவுன் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அப்டேட் ஆகுறதுனால ஷட் டவுன் ஆகுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ண மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் சென்டினல் டூல் போட்டு நம்ம ஒரு வாட்டி ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லேப்டாப்பில் OS எல்லாம் ரீஇன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான டைமிங் எனக்கு கொடுத்துருச்சு. முடித்த பிறகு இப்போ நான் ஹார்ட் டிஸ்க் சென்டினல் டூல் போட்டு இதில் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணுறப்ப இதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது 100 இருக்கு, ஹெல்த் வந்து 28% இருக்கு. இப்போ இந்த மாதிரி நமக்கு வருது அப்படின்றப்ப இதை நம்ம OS மட்டும் அடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடும். அப்போ வந்து நான் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் இந்த ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்து என்ன வந்திருக்குன்றது நான் இமேஜ் ஒரு ஃபோட்டோ எடுத்து சாருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அவருக்கு வந்து எனக்கு அது தெரியாது, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன செய்யணுமோ அதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணுங்க, லாஸ்ட்டாக ஒரு லேப்டாப் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கு, அதே மாதிரி எனக்கு இதையும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஆனால் இதில் வச்சிருக்க ஒரு பெரிய செக் என்ன அப்படின்னா, இங்கே பக்கத்தில் வாங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டாஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத சால்வ் பண்ணணும். என்ன ப்ராப்ளமா இருக்கு? ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் 28% இருக்கு. இப்போ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேரம் ஹார்ட் டிஸ்க் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. அப்போ நம்ம இதில் ஹார்ட் டிஸ்கை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இதுதான் இதில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு. இதை வந்து எந்த அளவுக்கு பத்திரமா நீங்கள் வைக்க முடியுமோ வைக்கணும். ஏன்னா இது டேட்டாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றப்ப இதை ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபாக்ஸின் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் வேணும் அப்படின்றத சொல்ல, உங்களுக்கு குரூஷியல் பிடிச்சிருந்தா குரூஷியல், WD பிடிச்சிருந்தா WD, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த SSD வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து கனெக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கரெக்டாக அந்த கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க்கு நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிப்பை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாகணும். இதை நம்ம இந்த ஸ்ட்ரிப்பு தான் ரொம்ப முக்கியம். இது வந்து கிராஸாக இருந்துட்டாலும் போர்டு ஷார்ட் ஆகிடும். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த லேப்டாப்பை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ பண்ணிடணும். பேக் சைடு என்னென்ன ஸ்க்ரூஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோமோ எல்லா ஸ்க்ரூஸும் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து இதில் Windows 10 OS தான் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த Windows 10 OS-ஐ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் முடித்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயம், ஹார்ட் டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஹெல்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அப்படி நம்ம செக் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸும் 100 இருக்குது, நமக்கு ஹெல்த்தும் 100 இருக்குது. அப்படின்றப்ப நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து 100% வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்னடா அது, நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க, இப்போ ஒரு வீடியோ பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒர்க்கு வந்து நாங்கள் நேற்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் வந்து 29 தான் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 105 GB கிட்ட பேக்கப் எடுக்கணும். அந்த 105 GB வரைக்கும் நம்ம அந்த பேக்கப் எடுக்கிற வரைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க் தாங்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல, ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ சார்கிட்ட கேட்டோம், சார் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள், அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா ஃபைலும் பேக்கப் எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அந்த பேக்கப் வந்து நான் எடுத்துக்கிறேன்,
நீங்கள் எக்ஸ்ட்ரா கேசிங் மட்டும் நீங்கள் எனக்கு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த கேசிங் காமிக்கிற மாதிரி எப்படி இருக்கும்னு இந்த மாதிரி இருக்கும். இந்த கேசிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சார்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை வந்து நம்ம பென்ட்ரைவ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம சார்கிட்ட கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேணுன்ற பேக்கப்பை மட்டும் பொறுமையாக எடுத்து இதில் மூவ் பண்ணிக்குவாங்க லேப்டாப்பில். ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதனால தான் சரி அவர் அந்த பேக்கப்புக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம். இப்போ நம்ம வந்து லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரெடி பண்ணி முடிச்ச பிறகு இந்த லேப்டாப்பில் நம்ம எஸ்எஸ்டி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 256 எஸ்எஸ்டி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4GB ரேம் மட்டும்தான் இப்போ இருக்குது. அந்த 4GB ரேம் இருந்து இந்த 256 வச்சு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பேசிக் யூஸருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் இதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் நான் ஓப்பன் பண்ணுறப்ப அதோட ஓப்பனிங் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு செகண்ட் தான் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி நான் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸல் ஓப்பன் பண்ணுறது எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது பாருங்க. இப்போ நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறப்ப அதோட ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க, ஓப்பனிங் ஃபாஸ்ட்டு. இதே வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில் எடுக்கிறப்ப ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ எஸ்எஸ்டியில் பாருங்க எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரோம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குரோம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறப்ப குரோமோட ஸ்பீடு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த லேப்டாப்போட ஸ்பீடு வந்து என்றைக்குமே குறையாது. இன்றைக்கி இல்லை, நீங்கள் வந்து 1 இயர் ஆனாலும் சரி அந்த ஃபாஸ்ட் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லேகே இருக்காது. காரணம் என்னென்னா எஸ்எஸ்டியோட ஃபாஸ்ட் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துலையுமே லேக் இருக்காது. அப்போது நம்ம ஒரு பேசிக் யூஸராக இருக்கோம் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து 100% வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறப்ப ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும் அப்படின்றதான். என்னதான் இது கவர்மெண்ட் லேப்டாப்பு அப்படின்னு சொன்னாலும் அதோட ஃபாஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வந்துட முடியும் இந்த HP 245 G5 லேப்டாப்பை பொறுத்தளவு. சரி, இதை அப்கிரேட் பண்ணி நான் என்னெல்லாம் செய்யக்கூடாது அதையும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேள்விகள் இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் அப்கிரேட் பண்ண பிறகு ஒரு ஹெவியான கேம் நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. ஹெவியான சாஃப்ட்வேர், அதாவது 2025 உள்ள சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பைசாக்களை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. தயவு செய்து நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், எல்லா வீடியோலும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இதை ரெடி பண்ணி நம்மளால பெரிய லெவலெல்லாம் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் இருக்கிறப்ப லேக் இருக்கும். அந்த ஆன் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆஃப் பண்ணுறப்ப ஸ்லோவாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் ரெஸ்ட் பண்ணி வந்து சுற்றிட்டு இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த ஃபீல். அப்போ நம்ம இதில் உள்ளது எல்லாமே நம்ம கரெக்டாக அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும். இதில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஏன் ரேம் 4GB தான் இருக்குது, இன்னொரு 4GB போட்டுக்கலாம்ல அப்படின்னு. இவங்களுக்கு என்ன தேவை அது மட்டும் தான் நம்ம செய்யணும். தேவையில்லாத செலவில் இழுத்து விட்டுறக்கூடாது. இவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக பில்லிங் சாஃப்ட்வேர் தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க சாரை பொறுத்த அளவு. ஏன்னா இதில் உள்ள எக்ஸல், வேர்டு, குரோமு இந்த மாதிரி ஒர்க்கு தான் இவங்களுக்கு இருக்கும். பெருசாக ஒரு ஒர்க் இருக்காது. அப்படின்றப்ப நம்ம இதில் இன்னொரு 4GB நம்ம ஆட் பண்ணணும், இல்லை 8GB வேணும் அப்படின்ற அவசியங்கள் கிடையாது. அதில் செலவு நான் இழுத்து விடவே விரும்பலை. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இல்லை நான் வந்து ஹெவியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன், ஆட்டோகேட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆட்டோகேட் வந்து 2016, 2010, 13. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து 8GB ரேம் வந்து மஸ்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக உங்களோட லேப்டாப்பை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஷட் டவுன் அப்படி சொல்லி வர்றது, ஒரு சில ப்ளூ ஸ்கிரீன் வர்றது, நான் இப்போ சொன்ன விஷயங்களை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் மூலியமாக அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.